வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 20 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 20-25 அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் அதில் சேர்த்துடலாம். தக்காளி நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் புளியும் போட போகிறேன், அதில் குடம்புளியும் போட போகிறேன். அது ரெண்டும் போடுறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்தாலும் நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். நம்ம தக்காளியும் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். இதில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு கிட்டத்தட்ட நம்ம ஊர் மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். அவங்க சின்ன வெங்காயம் தான் அதிகமாக சேர்ப்பாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. முக்கியமாக தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி அதே குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ண போகிறேன். ஆனால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேருங்க. சின்ன வெங்காயம் தான் அவங்க அதிகமாக சேர்ப்பாங்க, பெரிய வெங்காயம்லாம் போட மாட்டாங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நான் 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் மிளகாய் தனியாக 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 சேர்க்குறதா இருந்தால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் டேபிள் ஸ்பூனில் போட்டேன் மிளகாத்தூள். மஞ்சள் தூள் ஸ்பூனில் போட்டிருக்கேன். ஸ்பூன் அளவு மாற்றி போட்டுறாதீங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நான் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம குடம்புளி போடுறதுனால புளி நான் அதிகம் சேர்க்கலை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் மட்டும் போதும். இதுக்கு சரியாக இருக்கும். இந்த புளி இந்த குழம்புக்கு சரியானது. இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் புளியை எடுத்து சேர்த்துடலாம். இதில் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி எல்லாம் ஒன்றா நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் ஒரு பீஸ் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் சேர்க்கலை. இதில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்புனாலே தேங்காய் தான் முக்கியமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வேண்டாம், அதனால் நான் இதில் சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே கல் உப்பு போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் மீன் குழம்புனாலே அதில் தேங்காய் தான் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு அவங்க குழம்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அளவு தான் மாறி இருக்கும். நம்ம போடுற அதே பொருள் தான் அவங்களும் போடுவாங்க. தேங்காய் தவிர்த்து நம்ம போடுற அதே பொருள் தான் அவங்களும் போடுவாங்க. அவங்க போடுற பொருளை தான் நாமளும் போடுவோம். அளவு மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும். நம்ம புளியெல்லாம் நல்லா நிறைய சேர்ப்போம், அவங்க புளி அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். மற்றபடி மீன் குழம்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அளவு மாறி மாறி போடுறதுனால தான் நமக்கு டேஸ்ட் மாறி மாறி கிடைக்கிது. நான் இந்த ஸ்டேஜில் இதில் இந்த குடம்புளி சேர்க்குறேன். இந்த குடம்புளி தான் ரொம்ப முக்கியம். அளவும் ரொம்ப முக்கியம். இது ஒரு துண்டு தான் போடணும். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. அதுக்கு ஒரே ஒரு துண்டு புளி மட்டும் போட்டால் போதும். இது போட்ட உடனே புளி இறங்காது. அப்படியே எடுத்து வச்சு ஒரு 4 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது தான் இதனுடைய டேஸ்ட் அதில் கிடைக்கும். இந்த புளிக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புளிக்கும் டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்கும். நாம் எப்படி முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த புளி போட்டு மீன் குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஒன்று இதில் நேரம் ஆக ஆக புளிப்பு அதிகமாகிட்டு போகும். நம்ம வைக்கிற குழம்புல அப்படி இருக்காது. இந்த புளியை கொஞ்சம் பார்த்து போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.